முறுக்கு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வாயடா. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி தீபாவளி. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ற உங்க எல்லாத்துக்குமே வந்து என்னோட மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாளா காணா போயிட்டோம், இப்போ திரும்ப வந்திருக்கோம். பிகாஸ் ஆஃப் சம் ஆஃப் டெக்னிக் இஷ்யூனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இந்த எபிசோட்ல நீங்க எங்க கூட சேர்ந்து தொடர்ந்து நாங்க எங்க போறோம் என்ன பண்றோம் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் இந்த எபிசோட் வந்து தீபாவளிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா ரொம்பவே வித்தியாசமான ரொம்பவே டேஸ்டான ஒரு கடைக்கு நம்ம வந்து போக போறோம். ஓகே, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா நம்ம இந்தியன் ஃபுட்ஸ்க்கு தான் போக போறோம். ஸோ இது எங்க ஒரு சாப்பாடு எபிசோட் 4. Check out. Happy Diwali Nanda. எங்களோட கடையில வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. மெயின் சிக்னேச்சர் ஃபுட் வந்து எங்களோட வந்து பிரியாணி வந்து மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, ப்ரான் பிரியாணி இருக்கு. ஸோ அது சிக்னேச்சர் ஃபுட். அதை தவிர எங்களுக்கு நிறைய வெரைட்டி தோசை இருக்கு. கறி தோசை, மட்டன் கறி தோசை, சிக்கன் கறி தோசை, மசாலா தோசை, பொடி தோசை, இன்னும் வெரைட்டியான தோசைகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நாசில் மக்லி சிக்கன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அது வந்து நம்மளோட சிக்னேச்சர் ஃபுட். அது நாசில் மக்லி சிக்கன் எப்படின்னா நாசலமா நார்மலா நாசலமா உள்ளுக்கு தந்தது சிக்கன், மட்டன், ஊடாங்க அந்த வெரைட்டி இருக்கு. ஸோ அதை வந்து உள்ளுக்கு தெல்லு கோடைங்கள் உள்ளுக்கு வச்சு நம்ம அதை ரேப் பண்ணிட்டு வாழலையில வந்து நம்ம அதை மடிச்சுட்டு தவால வந்து பக்கர் கொடுத்துருக்கோம். அது தவிர அடிஷனலா வந்து சின்ன நம்ம என்ன பர்கர். ஸோ கிளி பர்கர் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளி பர்கர் உள்ள உள்ளுக்குள்ள அந்த சிக்கன் வந்து நம்ம சொந்தமாக ஒரு ஓன் மெனு. அண்ட் தென் வெஜ்ஜியா இருக்கு, அண்ட் தென் நான் வெஜ்ஜியா இருக்கு. மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, நான் வெஜ்ஜியா இருக்கு. அது தவிர பரோட்டா. ஸோ நம்ம சிக்னேச்சர் மதுரை பரோட்டா. ஸோ நம்ம வந்து இந்தியாவிலேருந்து அந்த அந்த மெனு பார்த்துட்டு ஸோ நம்மளோட ஓன் ஸ்டைல கொண்டு வந்துருக்கோம். மதுரை பரோட்டா இருக்கு. அடிஷனலாக கேக் கலக்கி கேள்விப்பட்டிருக்கேன், கேக் மசாலா கலக்கி அந்த மாதிரி கூட இருக்கு. ஸோ அது தவிர இன்னும் நிறைய வெரைட்டி ஃபுட் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும். நம்ம கடை வந்து மத்தியானம் 12 மணிலேருந்து நைட் வந்து 11 o'clock வரைக்கும் எவ்ரிடே நம்ம வந்துருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வந்து ரிக்ரெட்டே பண்ண மாதிரி. ஓகே கைஸ், இப்போ பார்த்துட்டீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து 4 வகையான முக்கியமான ஐட்டம்ஸ் வந்துருச்சு இல்லையா? 1 2 3 4. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே. என்னோட ஐட்டமோட பேர் வந்து செட்டிநாட் ஃப்ரைட் ரைஸ் இல்லை, அது பேர் என்ன சொன்னாங்க? இது கிளி நாசிலமா மட்டன். ஏன்னா இது லைக் வந்து நம்ம பெரிய ஒரு தலைவாழை இலையில சாப்பாடை மடிச்சு அதுலேயே அந்த மட்டனை களியா வச்சு கொடுப்பாங்க. இது ஒரு மட்டன் பாருங்க, மட்டன் கிரேவி ப்ளஸ் நாசிலமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு. இது வந்து நம்ம டிப்பிக்கலி வந்து நாசி கோரிங், பட் வந்து பேர் வந்து செட்டிநாட் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து நல்லா பெரிய பெரிய போர்ஷனில் வந்துட்டு கோழி போட்டு கொடுக்கும், சிக்கன் இருக்குது. அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பைசி இல்லாமல் நல்லா தாராளமாக சாப்பிடும். நல்லா இருக்கு. நாசிலமாவோட அந்த மட்டன் கிரேவியும் இன்னும் நல்லா இருக்கு. கிளி நாசிலமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருந்துச்சு. அவங்க மாமியாரும் அதான் சாப்பிட்டாங்க. கிளி நாசிலமா 2 சொன்னோம். ஏற்கனவே ஒரு முறை வந்தோம். இது 2வது வாட்டி வரோம். அதனால தான் அது ஓட போட்டோம். நல்லா இருக்குது. அவங்க நாசி கோரிங் பைத்ரா நல்லா இருந்துச்சுல? நாசி கோரிங் நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ரூ காஃபி 2 சொல்லியிருக்கோம். தண்ணியும் நல்லா இருக்குதுங்க, சாப்பாடும் நல்லா இருக்குது. பசுபால் ப்ரூ, அப்புறம் ஒரு சாய் ஓட போட்டோம். எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொட்டி சனாய் பொரிச்சு அதை சாப்பிட்ருக்கீங்களா? எல்லாம் நார்மலி ரொட்டி சனாய் நம்ம கடையெல்லாம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து வித்தியாசமாக உங்களுக்கு வந்து பொரிச்சு கொடுப்பாங்க, இந்த மாதிரி வரும். ஸோ அது கூட வந்து கோழி கறி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கே வாய் வருது, உங்களுக்கு வருதா? அந்த டேஸ்ட் இருக்கு, அந்த ரொட்டி சனாயோட டேஸ்ட் இருக்கு. கூடவே கோழி கறியோட வச்சு சாப்பிடும்போது சாப்பிட்டு பாருங்களேன். சீரியஸ்லி ஆசம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ற அந்த மாதிரி. சாப்பாடு அடைக்குது வாயில.
இந்த கார்லிங்காக சாப்பிடுவாங்களே, அவங்களுக்கு கார்லிங் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கண்டிப்பாக இருக்கும். வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும், கோழிக்கறி வந்து செம்மையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, சிக்கன் கறி தோசை. கண்டிப்பாக இதெல்லாம் நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ தோசைக்குள்ளே சிக்கன் கறியை இது பண்ணி கீமா சொன்னாங்க, கீமா செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறது. நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே நல்லா இருக்குங்களா. அதோட நீங்கள் என்ன கறினா கேட்கலாம். மட்டன் கறி இருக்குது, சிக்கன் கறி இருக்குது, சாம்பார் இருக்குது, அண்ட் தென் ஈவன் உங்ககிட்ட நிறைய பெரட்டல் வறுவல் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கறி தோசை ட்ரை பண்ணுறேன். இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் டெலிஷியஸ். சாப்பிட்லாம், நல்லா இருக்குது சாப்பாடு. ஓகே guys, நான் சொன்ன மாதிரி இந்த தோசை கறி, சிக்கன் கறி தோசை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? எங்க உங்க பீஸு வாயில் என்ன அது சேஸ் அடிக்கலாம்னோ? ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. பசி அதெல்லாம் பார்க்க முடியல. அண்ட் முக்கியமாங்க இவங்க 3 கறி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 கறி, கோழிக்கறி, சாம்பார் அண்ட் சட்னி கொடுத்துருக்காங்க. சட்னி செம்மடியா இருக்கு, சீரியஸா. கேமராமேன் உங்களுக்கு வேணுமா? நான் சாப்பிட மாட்டோமே, நீ என்ன பண்ணுவ? ஓகே கைஸ், இந்த 3 கிளாஸ்ல இருக்கிற தண்ணியும் ஒரே கலர்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா உள்ள இருக்கிறது 3 விதமான டிஃப்ரெண்டான தண்ணி. அதாவது என்னன்னா, இது வந்து சாய் பாருங்க ஒரே கலர்ல இருக்கும், இது மசாலா சாய், இது ப்ரூ. எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குன்னு நீங்க ட்ரை பண்ணி நீங்க மாதிரி ப்ரூல நார்மல் ப்ரூ. ரெண்டாவது இவங்க கொடுக்குற ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் சாயா, நம்மளுக்கு அப்படியே நம்மளோட ஊர் ஸ்டைலு அப்படியே நல்லா இருக்கு. சேஸ் அடிக்கணும் வாழ்க்கையில், நம்ம பையனுக்கு சேஸ் விட இல்லை. ஆக்சுவலி இந்த மசாலா சாய் இருக்குல்ல, அதோட அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குல்ல, மசாலா சாய் இருக்குல்ல, அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த சளி காய்ச்ச இந்த மாதிரி உள்ளவங்க வந்து இது குடிச்சா செக்காப்பா. அது இல்லாமல் இப்போ மழை காலம் வர போயிட்டு இருக்கா, ஸோ அந்த மழை காலத்துக்கு இது ஒன்று. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கிளாங்ல இருந்து இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இதுதாங்க. இன்னைக்கு உள்ள ஸ்பெஷலான எபிசோட், அதாவது தீபாவளிக்கு உண்டான இந்த எபிசோட நீங்க பார்த்து நல்லா ரசிச்சிருந்திருப்பீங்க. ஸோ நாங்கள் கண்ட இன்பத்தை நீங்களும் காணணும். ஸோ இந்த கடைக்கு தவறாம கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த தீபாவளி நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு தீபாவளி, ஒரு நல்ல ஒரு வருஷமா அமையணும்னு நாங்க கடவுளை பிரார்த்திக்கிறோம். அது மட்டும் இல்லாம பட்டாசுலாம் வெடிப்பீங்க. ஸோ பத்திரமா கவனமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா, ஆமா எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா வந்து வெடிங்க. ஸோ இந்த எபிசோடு இது வரைக்கும் கூட தொடர்ந்து எல்லாம் பார்த்தீங்க. ஸோ அடுத்த எபிசோட் உங்க சந்திக்க வரை நான் உங்கள் திவா அண்ட் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது எபிசோட்ல பாரு, இது எங்க ஊர் சாப்பாடு சாமலே போறாங்க பாரு. I'm